தமிழ் கடவுள் முருகன் பங்குனி உத்திரம் 4ஆம் ஆண்டு விழா சென்னை விஜயராகவபுரம் 5வது குறுக்கு தெரு கே நகர் ராஜமன்னார் சாலையில் உள்ள பெரியபாளையத்தம்மன் கோவிலில் பங்குனி உத்திரம் முன்னிட்டு வேல் பூஜை மற்றும் 108 பால்குடம் விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் எக்ஸ்-எம்சி ஸ்டார் எம் குணசேகரன் அவர்கள் கலந்து கொண்டு வேலேந்தி முருகா முருகா என முருகவேல் எடுத்து பால்குட நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு கே நகரில் உள்ள பெரியபாளையத்தம்மன் கோவிலில் அம்மன் மற்றும் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் மகளிர்கள் 108 பால்குடங்கள் சுமந்தும் வேல் பூஜையும் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் தேசிய திருக்கோயில்கள் பாதுகாப்பு பேரவை தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி சார்பாக மிகச் சிறப்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர் விகடகவி விநாயகா ஜோதிட நிலையம் ஆஸ்ட்ரோவி ஹரிகிருஷ்ணன் அவர்கள் மிகச் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஒருங்கிணைப்பாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது, இந்த நாள் மிக சிறப்பான நாளாகும். பங்குனி உத்திரத்தில்தான் சிவனும் பார்வதி திருமணம் செய்ததாக ஒரு ஐதீகம் உள்ளது. முருகன் வள்ளி தேவானை மணந்ததாகவும் வரலாறுகள் உள்ளது. மேலும் சாஸ்தா மணிகண்டன் பிறந்த தினம் தமிழ் கடவுள் முருகன் ஆவார். இந்நாளில் விரதம் இருந்து பால்குடம் எடுத்து வேல் பூஜையில் கலந்து கொள்ளும்போது நம்முடைய குடும்ப பிரச்சினை அனைத்தும் தீரும் என, மன உளைச்சல் தீரும், வாழ்க்கை சுபிட்சமாகும் என தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் நாங்கள் விழாக்களை கொண்டாடி வருகிறோம். இன்றும் தஞ்சாவூரில் உள்ள மிகப்பெரிய கோவிலில் பங்குனி உத்திரம் மிகச் சிறப்பாக தேசிய திருக்கோயில்கள் பாதுகாப்பு பேரவை சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என தெரிவித்தார். அனைவருக்கும் பங்குனி உத்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் இந்த உத்திர நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய முருகப்பெருமானுக்குள்ள சிறப்பான தினங்கள். இந்த சிறப்பான தினம் பங்குனி உத்திரத்தை முக்கியமான 2-3 விஷயங்கள்லான்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்ததாக ஒரு ஐதீகம் வரலாறு சொல்லுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கும் அதே மாதிரி தான் வள்ளி தேவானையோட அந்த மாங்கல்யம் சம்பந்தப்பட்டு நடந்தது. அதை விட சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சபரிமலை சாஸ்தா ஐயப்பன் மணிகண்டனுடைய பிறந்த தினம் இன்னைக்கு. அதனால் இந்த 3 விதமான முக்கிய நிகழ்ச்சியில் தான் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் மிக சிறப்பான விஷயம். ஸோ இன்றைய தினத்தில் பொதுமக்கள் முருகப்பெருமானை வணங்கி பால்குடம் எடுத்து விரதம் இருந்து பால்குடம் எடுத்து வேல் பூஜை செய்து இதை கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையுது. அதையும் தாண்டி மக்கள் மன உளைச்சல் இல்லாமல் சுபிட்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இது. முருகப்பெருமானுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்றது நம்மளுடைய இந்து கடவுளான தமிழ் கடவுள் இருக்கிறதுலே தமிழ் கடவுள் முருகன் அப்படின்றது உலகம் போற்றும் இறைவனாக எல்லாருடைய மனசுலையும் இருக்கிறாரு. அதனால் இதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வருடம் சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம். இப்போ சென்னை மாவட்டத்தில் நடத்தக்கூடிய தேசிய திருக்கோவில் பாதுகாப்பு பேரவை சார்பாக நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோவில்களில் ஏதாவது நிகழ்ச்சி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பண்ணிட்டு வரோம். குறிப்பாக பிரதோஷம், சங்கட சதுர்த்தி, இந்த மாதிரி முருகருடைய நிகழ்ச்சியை நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லா இடத்துலையும் பண்ணுறோம். தஞ்சாவூரில் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. நிறைய செய்தித்தாள்களில் மீடியாவிலலாம் பார்க்கலாம். தஞ்சாவூரில் அவ்வளோ புகழ் பெற்ற ஒரு ஸ்தலமான இடத்துல நம்ம பாதுகாப்பு பேரவைக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடமா இருக்குது. அன்பர்களே, இப்பொழுது எங்களுடைய தேசிய திருக்கோயில்கள் பாதுகாப்பு பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ஏ.டி. ராஜா சுப்பிரமணியம் அவர்கள் பேசுகின்றார். அனைவருக்கும் வணக்கம். சென்னை விருகம்பாக்கம் ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்திலே இன்றைக்கு பங்குனி உத்திர பால்குட பெருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று இப்போது முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழா ஏற்பாடுகளை இந்த கோவில் கமிட்டியாரும் தேசிய திருக்கோயில்கள் பாதுகாப்பு பேரவை நிர்வாகிகளும் சேர்ந்து இணைந்து செய்திருக்கின்றார்கள். இது ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஐயா அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு பங்குனி உத்திர திருநாளிலே இந்த விழா பூஜை பண்ற பங்குனி உத்திர திருநாளிலே இன்றைக்கு நடைபெறுகின்ற எந்த நல்ல காரியத்திற்கும் நாள் நட்சத்திரம் கிழமை இது நேரம் நல்ல நேரம் எதுவும் பார்க்க வேண்டியது இல்லை என்ற ஒரு ஐதீகம் உண்டு.
காரணம் என்னவென்றால் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் நடைபெற்ற திருமணம் இன்று நடைபெற்றதாக சொல்லுவார்கள். அதே போல முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் இன்றைக்கு திருமணம் நடைபெற்றதாக சொல்லுவார்கள். அதே போல மகாவிஷ்ணுவுக்கும் இன்றைக்கு திருமணம் நடைபெற்றதாக சொல்லுவார்கள். ஆக இன்று உலகத்தையே ஆளுகின்ற அனைத்து தெய்வங்களுக்கும் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாட்களாக இருக்கதால் இந்த விழாவில் எல்லாம் கலந்து கொண்டவர்கள் எல்லாரும் சுபிட்சமாக அனைத்து சிறப்புகளையும் பெற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று அமோகமாக வாழ்வார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த விழா ஏற்பாட்டை சிறப்பாக செய்து கொண்ட நம்ம ஹரிகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தலைமையிலே இந்த விழா ஏற்பாட்டை சிறப்பாக செய்து கொண்ட அனைவருக்கும் தேசிய திருக்கோயில்கள் பாதுகாப்பு பேரவை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இத்திருவிழாவில் தேசிய கோவில்கள் பாதுகாப்பு பேரவை, தமிழ்நாடு புதுச்சேரி தலைவர் புலவர் ஆதி நெடுஞ்செழியன், மாநில பொதுச் செயலாளர் ஏ.டி. ராஜா சுப்பிரமணியன், மாநில செயலாளர் எம். ஏழுமலை, தென்சென்னை மாவட்ட ஆன்மீக பிரிவு தஞ்சை ராமநாதன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆன்மீக மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவின் மாநில செயலாளரும் சாய்பாபா அறக்கட்டளை நிறுவனருமான டாக்டர் பிரீத்தி சாய் ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முருகா முருகா என கோஷங்கள் எழுப்பி முருகப்பெருமானை வணங்கினர். மேலும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது.